ஏமா சட்டன நீ பாட்டுக்கு அக்காவுக்கு கை கொடுக்குற? சாரிங்க, கேஷுவலா தான். அப்படியெல்லாம் பெரிய விஐபி கிட்ட மரியாதை இல்லாம கைய பிடிச்சு குலுக்க கூடாது. சாரி சார், ஏதோ தெரியாம பண்ணிட்டா. அவளுக்கு தெரியாம இருக்கலாமா, ஆனா உனக்கு தெரியும் இல்ல கமலம். சொல்லி கூட்டிட்டு வர மாட்டியா? அக்கா பக்கத்துல நின்னு பேசவே எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா உன் பொண்ணு என்ன மரியாதை தெரியாம இருக்கா? சொல்லி வளர்க்க மாட்டியா? சாரி மேடம். நிஷா, அம்மாவுக்கு மரியாதையா வணக்கம் சொல்லுமா. அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். சாரி மேடம். இதெல்லாம் எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோ. இட்ஸ் ஓகே, விடுங்க. போமா, போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இருக்கட்டும், நல்லா இரு. இன்விடேஷன் கொடுத்தாச்சுல்ல, ஃபங்க்ஷனுக்கு வந்துருவாங்க. நீங்க கிளம்புங்க. வரோம் மேடம். மரியாதை தெரியாத கழுதைங்க. ஒரு நிமிஷம்க்கா, கொடுக்கா. இந்தா கைய நல்லா கழுவுக்கா. சேது, எனக்கு பிடிக்கல. நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிடு. சரிக்கா. எவ்ளோ பணத்திமிரு! இப்படிதானே எங்க அக்காவையும் டீல் பண்ணிருப்பாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். விட மாட்டேன். எல்லாம் திமிருக்கும் நான் முடிவு கட்டுறேன். இருக்கட்டும். என்ன சத்யா, ஆண்டி ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒண்ணும் இல்ல ஆண்டி. சரி வாமா. ஆண்டி, அப்ப நான் கிளம்புறேன். சத்யா, என் வீடு, என் குடும்ப சூழ்நிலை, அர்ஜுன், இது எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்க்க வந்தது அபிய மட்டும்தான். அவரை பார்க்க முடியலையே. சத்யா, என்ன அடிக்கடி ஏதோ யோசனை? சத்யா, நீயும் அர்ஜுனும் மேல போனப்போ உன் டிரைவர் தான் இத கொண்டு வந்து வச்சுட்டு போனாரு. இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆண்டி. ஆண்டி, இது உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட். எதுக்குமா? நீங்க மறக்க கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உங்க வீட்டுக்கு என்ன இன்வைட் பண்ணிருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்ல டிஃபன் சாப்பிட்டிருக்கேன். இட்ஸ் a memorable moment. அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிக்கோங்கம்மா. நோ சொல்லாதீங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ சத்யா. இந்தாங்க, இது உங்களுக்கு. இது உங்களுக்கு. Thank you. இது உங்களுக்கு ஆண்டி. எனக்கா? அர்ஜுன், இது உங்களுக்கு. வாவ், வாட் a surprise. Thank you. டேய், மொழிய பேத்துருவேன். எல்லாம் என் நேரம். இது நான் அபிக்கு வாங்கிட்டு வந்தேன். இங்க நீ இருப்பேன்னு எனக்கு எப்படியா தெரியும்? சரிங்க ஆண்டி, அப்ப நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இரு. கம், give me a sweet hug. வா சத்யா. இதெல்லாம் எதுக்கு? இந்த உறவு இப்படியே சந்தோஷமா நிலைக்கணும். எல்லாம் ஒரு ஞாபகார்த்தமா தான். ஏன் ஆண்டி, அந்த சின்ன பொண்ணு கை கொடுத்ததும் சானிடைசர் போட்டு கை கழுவுனீங்க. இப்போ என்ன கட்டி பிடிச்சிருக்கீங்க. என்ன பண்ண போறீங்க? சானிடைசர் போட்டு குளிக்க போறீங்களா? அது ஒண்ணு இல்லம்மா, அந்தஸ்துலயும் செல்வாக்குலயும் என்னோட சரிசமமா இருக்கிறவங்க கிட்ட நான் தாராளமா பழகுவேன். மத்தவங்க கிட்ட தான் என் கெடுபிடி. உனக்கு சொசைட்டில ஒரு மரியாதை வேணும்னா
நீயும் என்னதான் ஃபாலோ பண்ணணும். நான் யாருன்னு தெரிஞ்சா சானிடைசர் இல்ல நெருப்ப கூட உங்க மேல கொளுத்துப்பீங்க செல்வநாயகி. சரிங்க ஆண்டி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே வாமா. வரேன். வா. வாமா. என்ன சத்யா, செல்ஃப் டிரைவிங் பண்ண மாட்டியா? பண்ணுவேன் ஆண்டி, ஆனா ஹெவி டிராபிக், அதுவும் இல்லாம செல்ஃப் மேட் உமன் ஆகிறத பத்தி நிறைய திங்க் பண்ணிட்டே இருக்கேன்னா. அண்ட் எப்ப பார்த்தாலும் ஏகப்பட்ட பிசினஸ் கால்ஸ், கிளைண்ட் கால்ஸ்லாம் வந்துட்டு இருக்கா. டிரைவ் பண்ணிட்டே பேசுறது கஷ்டமா இருக்கு. நோ நோ நோ, டிரைவ் பண்ணும்போது போன் பேசக்கூடாது, ரொம்ப ரிஸ்க். ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. இப்பவே இவ்ளோ கவலைப்பட ஆரம்பிச்சிட்டானே. நீ சொல்றது கரெக்ட் தான் சத்யா, எனக்கும் இதே அபிப்பிராயம் தான். அதனாலதான் சேது டிரைவ் பண்ணுவான். நான் என் காருக்கு டிரைவரே வச்சுக்க மாட்டேன். அம்மா, நீங்களும் சத்யாவும் ஒரே திங்கிங்மா. எவ்ரிதிங் சேம் டு சேம். எஸ், நானும் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அது மட்டும் இல்ல ஆண்டி, ஒருத்தருக்கு டிரைவர் வேலை கொடுத்த மாதிரியும் ஆகும்ல, அவங்க குடும்பத்தை காப்பாத்துற மாதிரியும் இருக்கும். அதனால தான் நான் டிரைவர் வச்சிருக்கேன். ஆமா, அது அவங்க இஷ்டம் தான். நல்ல விஷயம் தான் சத்யா. ஏய் டிரைவர், இங்க வா. சார் சொல்லுங்க சார். இந்த நேரத்துல காரை எங்கேயா எடுத்துட்டு போற? சார் கார்ல கொஞ்சம் பிரேக் இஷ்யூ சார். சர்வீஸ் சென்டர்ல சொல்லியிருக்கேன், எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க சார். அறிவு இருக்கா உனக்கு? இந்த கார்ல தானே அக்கா ஆபீஸ்க்கு போவாங்க, வேற எந்த கார்லயும் போக மாட்டாங்க. வேற யாரையும் இந்த கார்ல கூட்டும் போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஆபீஸ் கிளம்புற நேரம் ஆச்சியா? சார் அரை மணி நேரத்துல வந்துருவோம் சார். சேது, பிரேக் இஷ்யூன்னு சொல்றான்ல, போகட்டும் விடு. சரி போ. ஓகே சார். ஓகே ஆண்டி, நான் அப்ப கிளம்புறேன். பாய் ஆண்டி. ஓகே. சத்யா, பாய் சத்யா. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் முக்கியமா நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், அம்மாக்கு நம்மள பத்தின எந்த விஷயமும் தெரிய வேண்டாம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீ சொல்லாம இருந்தா சரி. தேங்க்ஸ். பாய் பாய். பாய். பாய்.